ஓகே. ஸோ எஸ், ஒரு படம் சார் அதுதான் சார் டெஃபினெட்லி டுவர்ட்ஸ் இல்லை கண்டிப்பாக சார் டுவர்ட்ஸ் எண்ட் கியூஎன் இல்லை கண்டிப்பாக எண்டில் கியூஎன்ஏ செஷன் இருக்கு, அப்போ கண்டிப்பாக அதை பேசலாம் சார். Thank you so much. So yes, நான் சொன்ன மாதிரி தான் ஜாலியோ ஜிம்கானா அப்படின்ற ஒரு படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக அந்த படம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். நிச்சயமாக உங்களோட சப்போர்ட், இப்போது நான் சொல்கிற மாதிரி உங்களோட சப்போர்ட், உங்கள் எல்லாரோட சப்போர்ட் நிச்சயமாக அந்த படத்துக்கு தேவை. அண்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித், இந்த படம் இன்னைக்கு இவ்வளோ அழகாக நம்ம கையில் கிடச்சிருக்குன்னா டெஃபினெட்லி த கிரெடிட் கோஸ் டு த ப்ரொடியூசர். ஒரு சின்ன கிராமத்தில் ஆரம்பித்த அவரோட வாழ்க்கை, அதுக்கப்புறம் மும்பையில் போயிட்டு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் டுவர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு வெல்வர்ஸ்டாக ஆகி இன்னைக்கு நமக்கான ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்காரு ராஜேந்திரன் ராஜா அவர்கள். ஸோ அவர்களை அன்போடு அழைக்கிறேன், ஒரு சில வார்த்தைகள் பேச ப்ளீஸ். ஐ ஆல்சோ கால் அப்பான் டான்ஸ் மாஸ்டர் பூபதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஜாலியோ ஜிம்கானா திரைப்பட பிரஸ் மீட்டிங்க்கு வந்த அனைத்து பத்திரிகையாளர்களையும் எனது நண்பர்களையும் நடிகர்கள் டைரக்டர்கள் ஆல் டெக்னீஷியனும் வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது அவர் வந்து அவரோட செயலை வந்து படத்தில் காட்டுவேன்றதுக்காக 2 லைனில் சார் முடிச்சிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக ஐ கால் அப்பான் எடிட்டர் நிரஞ்சன் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த படம் எனக்கு கொடுத்ததுக்கு. அதே மாதிரி டேரக்டர் சாருக்கும். படம் எல்லோரும் பாருங்கள், தேட்டரில் கண்டிப்பாக நல்லா பிடிக்கும், நல்லா காமெடியாக இருக்கும். அடுத்தபடியாக டான்ஸ் மாஸ்டர் பூபதி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மாஸ்டர் இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் ஒரு மாஸ்டர் இருக்காருன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி நிறையா மாஸ்டர்ஸ்க்கு ஒரு டாப் ஹெட்டாக இருந்து அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வரிசையில் நானும் வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மாஸ்டர். நான் மாஸ்டரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த படத்தில் நிறைய சாங்ஸ் இருக்குது, பர்டிகுலராக 2 சாங்கு. ஸோ மாஸ்டர் வந்து இது வரைக்கும் நடித்த படத்துலேயே இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ அதில் 2 சாங் வந்து ஒரு டெட் பாடியாக இருந்து பண்ணுறது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ப்ரொடியூசர். ஸோ இப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணதுக்கு. அண்ட் சக்தி சாருக்கு தேங்க்யூ ஆல். எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் இவங்களை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த படத்தில் அவங்க இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அந்த படம் ஹிட்ன்ற அளவுக்கு ரொம்ப அழகான படத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க. த போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அபிராமி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஜாலியோ ஜிம்கானா விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்போவுமே பத்திரிகையாளர்களோட சப்போர்ட் எல்லா படங்களுக்கும் வேணும். என்னோடய படங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இந்த படத்தில் எனக்கு பாட்டு ஆக முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் காமெடி. ரொம்ப சிம்பிளான, நம்ம டென்ஷன் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு தியேட்டரில் போய் கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிக்கிற மாதிரியான ஒரு படம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜன் சார், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம். அண்ட் எங்களுக்கு எல்லோரும் வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. சக்தி சார், நீங்கள் எந்த படம் எனக்கு நரேட் பண்ணாலும் நான் விழுந்து சிரிச்சிருக்கேன் கதை கேட்கும்போதே. இந்த படம் பார்க்கும்போதும் நான் அதே தான் எனக்கு அனுபவமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ மடானா. இட் இஸ் பின் சச் அ ப்ளெஷர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. இது கூட 4 பெண்களுமே நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான் இருந்தோம். இட் வாஸ் சச் அ ஜாய் இதில் ஒர்க் பண்ணுறது.
அண்ட் மாஸ்டர் பிரபு மாஸ்டர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். யூ சச் அ ஸ்வீட் மேன், சச் அ ஸ்வீட் பர்சன் டு ஒர்க் வித். அவ்வளோ அவரோட காமெடி டைமிங் வந்து அது வேறு லெவலில். ரோபோசங்கரண்ணா, கணேஷ், அஸ்வின் எல்லாருமே, எவ்ரிபடி இன் திஸ் டீம் வெரி நைஸ் ஜென்யூன் பீப்புள். சிம்பிளான ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கோம். எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் கண்டினியூஸ்லி பிளெஸ்ஸிங் அஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தபடியாக ரோபோ சங்கர் அண்ணாவை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இசை வெளியீட்டு விழா ஆரம்பமே ரொம்ப பிரமாதமாக தொடங்கி இருக்கிறது. அதில் இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. நம்ம சொன்ன மாதிரி பிரபு மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறது வந்து டான்ஸ்லேயும் சரி, ஆக்டிங்லேயும் சரி அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாரு. நம்ம பண்ணுறத பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார். அதுதான் மாஸ்டருடைய ப்ளஸ்ஸு. வேறு லெவலுங்க, சூப்பருங்க, ஐயோ சான்ஸே இல்லைங்க அப்படின்னு அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுவார் மாஸ்டர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர், உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் ஹோல் டீமுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு படம். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக தேட்டருக்கு போங்க, உங்களை 100% ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அடுத்தபடியாக கேமராமேன் கணேஷ் சந்திரா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் இந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமிட் பண்ணதுக்கு மெயின் ரீசன், நான் சினிமாவுக்கு வரும்போது சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். எல்லாருக்குமே இந்த கனவுகள் ஆசைகளுமே இருக்கும். அந்த மாதிரி நான் சினிமாவுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் பிரபுதேவா மாஸ்டரோட ஒர்க் பண்ணுற மாட்டோமா, சக்தி சார் நரேட் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்ட் யார் ஆக்ட் பண்ணுறான்னு தெரிஞ்சோடனே கதையை பற்றின எதுவுமே கேட்காம பிரபு மாஸ்டர் அவர் கூட சினிமாவில் நம்ம வந்திருக்கோன்னா ஒரு படமாவது அவரோட ஒர்க் பண்ணின்ற ஒரு ஆசைக்கோசம் மட்டும்தான் நான் இந்த படம் கமிட் பண்ணது. உண்மையிலே இந்த படம் ஒர்க் பண்ணதில் எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி. அதே மாதிரி சக்தி சார் அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒர்க் ஹால்க வலிக்க மாட்டான். 24 hours எந்த டைம் எதை பற்றி ஸ்கிரிப்ட், சீன் பேப்பர் எதை பற்றி கேட்டாலும் 24 hours அது வந்து அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே பேசிட்டே இருப்பார். உண்மையிலே அவர் இந்த நிலைமைக்கு இங்கே இருக்காருன்னா அவரோட அந்த ஒர்க்கோட இதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்கே அவர் கூட்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு ரீசன். ப்ளஸ் அது இல்லாமல் ராஜேந்திரன் சார் ப்ரொடியூசர், அவரும் சரி பாம்பே தான், ஆக்சுவலாக செட்டில் இன் பாம்பே. அவர் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இங்கே வருவார். ப்ரொடக்ஷனில் ஜெகன் தான் கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறது. ஸோ நாங்கள் ஏதாவது நாளோட மீட்டிங் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் நடக்கும். மற்றபடி ப்ரொடக்ஷனுக்கு இந்த படத்துக்கு என்ன தேவையோ 100% ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணி எங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மியூசிக் டைரக்டர் அஸ்வின், உங்களை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. சேலரிலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பல கோடிகள் கேட்டுட்டு இருக்கீங்களா, கொஞ்சம் பார்த்துக்குங்க அஸ்வின். 2 சாங் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி பூபதி மாஸ்டர், ஹேட்ஸ் ஆஃப் மாஸ்டர், சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி மாஸ்டர். நிரஞ்சன், எக்ஸ்ட்ரானரி நிரஞ்சன். மடோனா, அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். ஷீஸ் அ ஃபினாஸ்ட் ஆக்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு தமிழ் அந்தளவுக்கு தான் பேசுவாங்க, மற்றபடி டேரக்டர் சொல்கிறத 100% அப்படியே கன்வே பண்ணி எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப படங்கள் கிட்டத்தட்ட 8 ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் ரேர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அபிராமி மேம் ஆக்சுவலாக அவங்க நாட் ஓன்லி ஆக்ட்ரஸ், ஷீஸ் ஆல்சோ அசிஸ்டன்ட் டேரக்டர். கிட்டத்தட்ட நிறைய கண்டினியூட்டிலாம் பார்ப்பாங்க, அது நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. என்கிட்ட அந்த பக்கத்தில் சொல்லுவாங்க, அந்த செட் டிபார்ட்மெண்ட் அந்த பையன் பாரு பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தள்ளி வச்சிருக்கான், அவன் தப்பாக வச்சிருக்கான், கொஞ்சம் சொல்லுங்க போது ஆமாம் மேடம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த மாதிரி நிறைய டோட்டலாக இந்த டீமாக எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி படம் நான் அது வரைக்கும் ஒர்க் பண்ணதில்லை. ஆக்ஷனு லைக் எனக்கு ஒரு ஹியூமராக இந்த மாதிரி ஒரு படம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஆசை எனக்கு. இந்த படம் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி. எனக்கு ரோபோ சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே டீமாக எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் கிடைச்சதுக்கு இயற்கைக்கு நன்றி. ஸோ தேங்க்ஸ். அதே மாதிரி ஜெகன், இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹெட், அவரும் உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு வந்ததுக்கு பிரபாகரன் சார், கதிரவண்ணன் எல்லாருமே டோட்டலாக இப்போ கடைசியாக ஜாயின் பண்ணது நைனா சார். ஸோ எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் 22 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இயற்கையை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ ப்ரொடியூசர் ராஜேந்திரன் சார் அடுத்த பட டைரக்ஷனுக்கு ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன். அபிராமி மேம் அவர் க்ளூ கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் அடுத்தபடியாக அஃப்கோர்ஸ் அவர் சொன்ன மாதிரி தான் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ். அவங்க எடுத்து நடிக்கக்கூடிய ரோல்ஸ் எல்லாமே அவங்களுக்கே பொருந்துற மாதிரி ஒரு அழகான நடிகை அப்படின்னு தான் சொல்லணும். மெடோனா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஜாலியோ ஜிம்கானா வந்து ரொம்ப ஜாலியான படம். இன்ஃபேக்ட் இட் வாஸ்
quite interesting for us also to shoot. முதல்ல மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது ஒரு இட்ஸ் அ வெரி கிரேட்ஃபுல் இவெண்ட் இன் இட் செல்ஃப். அண்ட் சக்தி சார் ஹீஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். நீங்கள் பர்சனலாக பேசும்போது அவர்கிட்ட பேசும்போது அது தெரியும். ஹீஸ் சச் அன் அமேசிங் பர்சன். இன்டர்வியூ எல்லாம் பார்த்து நம்ம ஊரில் வந்து அங்கிள் ஆண்டி எல்லாரும் வந்து டைரக்டர் சார் அவ்வளோ ஸ்வீட்னு தான் சொல்கிறாங்க. ஸோ it was wonderful. And Abhi and in fact the rest of the team is also there. We had a great time. நம்ம சேர்ந்து இன்ஃபேக்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் நம்ம தனியாக பண்ணலாம், அதை விட இன்ட்ரெஸ்டிங் வென் தெர் ஆர் அ லாட் ஆஃப் பீப்புள் கம்மிங் டுகெதர், ஆர்டிஸ்ட் கம்மிங் டுகெதர் அண்ட் பெர்ஃபார்மிங். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் ப்ரொடியூசர் சார் ஃபார் யுவர் ட்ரஸ்ட், நன்றி. அஸ்வின், Master and Ganesh, thank you. And all the other people, Jagan also, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் படத்தை போய் பாருங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வித் ஃபேமிலி போங்க, கொண்டாடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் அடுத்தபடியாக இன்னைக்கு நமக்காக வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியிலேருந்து மிஸ்டர் சக்திவேலன் சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வணக்கம். ஜாலியோ ஜிம்கானா ஒரு ஃபன்னான படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம், அந்த டிரான்ஸ் இந்தியா மீடியா. ஒரு தமிழர் திருநெல்வேலியிலேருந்து மும்பை போய் ஒரு வியாபாரமாக பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுலேயும் குறிப்பாக ஒரு ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரியான ஒரு தொழிலில் இருந்து ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த படத்தோட தயாரிப்பாளர் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழராக மும்பை புலம்பெயர்ந்து மும்பையில் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுங்கிறது நம்ம இண்டஸ்ட்ரியோட வர பிரசாதம். ஏன்னா இன்றைக்கி இருக்க அன்சர்டனிட்டியில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதோட லாப நஷ்டங்களை எல்லாம் கணக்கு பார்க்காம ஒரு பேஷனில் நிறைய சினிமா மேலே பேஷன் இருந்திருக்கும். அதுக்கு மேலே நம்ம எங்கெங்கேயோ போய் ஜெயிச்சிருக்கோம், நம்ம சொந்த ஊரில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும். எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய விஷனோட உள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே படம் பண்ணியிருந்தாங்க, இப்போது இந்த ஜாலியோ ஜிம்கானா படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு டீம் அவங்களோட ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக ராகுல் சார், நம்ம இந்த டீம் எல்லாருமே நம்ம பத்திரிகையாளர்லேருந்து ஒருத்தர், இன்னொரு நண்பர் ஒருத்தர், கிட்டத்தட்ட இந்த கம்பெனியோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி படம் பண்ணணும், ப்ரொடியூசரோட ஆசை என்ன. நாங்கள் வந்து டி நகரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறோம், அதுலேருந்து வந்து ஒரு ப்ரிவ்யூ தேட்டர் பண்ணுறோம், நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய யங்ஸ்டர்ஸ், நல்ல யங்ஸ்டர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள். ஒரு டீமாகவே ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட விஷனும் அதை செயல்படுத்துறதுக்கான ஃபினான்ஷியல் வல்லமையும் இந்த டிரான்ஸ் இந்தியாவுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய பொருட்செலவில் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. ஒரு ஜாலியாக என்டர்டெயினான ஒரு ஃபில்மு, அதை வந்து ஒரு மிகப்பெரிய பொருட்செலவோடு பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிரபுதேவா மாஸ்டர் இதோட லீடாக. நிச்சயமாக நம்ம சக்தி சிதம்பரம் சாரோட ட்ரீட்மெண்ட் தெரியும். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கமர்ஷியல், ஒரு காமெடி ஃபில்மாக அது இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஒரு தமிழர்
புலம்பெயர்ந்து சென்று திருப்பி நம்ம நாட்டை நோக்கி நம்ம பகுதிக்கே திருப்பி வந்து ஒரு தொழில் தொடங்கியிருக்கிறாரு. இதில் வந்து இந்த டிரான்ஸ் இண்டியாங்கிறது மூலியமாக நிறைய யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய படம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட விஷனாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான பேருக்கும் புகழுக்கும் என்ன 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 கிடைக்கணுமோ அது எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக கிடச்சி பெரிய வெற்றி படமாகணும். டிரான்ஸ் இண்டியா, ராஜேந்திரன் சார் மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நிறைய தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும். நிறைய யங்ஸ்டர்ஸையும் அடுத்த சினிமா மேலே பேஷனாக இருக்கவங்களையும் இனங்கண்டுபிடிச்சி நிறைய படங்கள் பண்ணணும். சினிமாவும் சினிமா துறை சார்ந்த அனைவர்களுக்கும் வேலைவாய்ப்பு தரணும். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ வாஸ் ஆக்சுவலி சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்ன்ற மாதிரி தான். நான் முன்னாடியே வந்து அஸ்வின் ரூம்லேயே கேட்டார், எதுவும் எங்களை நீ கலாய்க்க மாட்டீங்களே அப்படின்னு. ஸோ அதனால தான் பொறுமையாக உங்களை கூப்பிடலாம். நான் யூஸ்வலாக ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வி தான் அஸ்வின் கிட்ட, இந்த பாடல்கள் வரிகள் மியூசிக் போடும்போது உங்கள் மைண்டில் என்ன யோசிச்சு மியூசிக் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு டு கம் ஆன் அஸ்வின், ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அபவுட் த மூவி அண்ட் எவ்ரி திங் ப்ளீஸ். பெஸ்ட் ஃபார் லாஸ்ட்லாம் இல்லை, பெஸ்ட்டெல்லாம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. நான் வந்து ஒரு சின்ன பாட்டு. ஃபர்ஸ்ட் அப் செய்யணும்னு நினச்சிங்க, செஞ்சிட்டீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ராஜன் சாருக்கு ஒரு பெரிய 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 நன்றி. ஏன்னா அவர் இல்லைன்னா இப்போது ஆஸ் மியூசிக் டைரக்டர் உங்கள் முன்னாடி இவ்வளோ பெரிய படத்துக்கு நான் நிற்கணும்னா அது கிடையாது. ஸோ ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வந்து சின்ன வயசுலேயே கனவு, கணேஷ் சார் சொன்ன மாதிரி இந்தியன் மைக்கேல் ஜாக்சனுக்கு பாட்டு போடணும் அப்படின்னு. வாட் பிகர் ஹவு பிகர் கேன் இட் கெட் அப்படின்னு எல்லாரும் யோசிப்போம். எல்லா இன்டர்வியூலும் என்ன கேட்டாங்க, பிரபு மாஸ்டருக்கு நீங்கள் எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணீங்க, டிஃப்ரெண்ட்டாக என்ன போடுவீங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு ஒர்க் பண்ணது தான் இந்த சாங்ஸு. 2 சாங்ஸ் இப்போ வெளியே வந்திருக்கு. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ ப்ரெஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ், புஷிங் த சாங், for the response that it has gotten. And மாஸ்டரோட ஸ்டெப்பெல்லாம் சொல்லவே வேண்டாம். மாஸ்டரோட ஸ்டெப்புக்கு வந்து அங்கே ஒரு மாஸ்டர், பூபதி மாஸ்டர், சரியான ஸ்டெப்ஸு, ஹுக் ஸ்டெப்பு. நம்ம ரீலில் வந்து நான் இப்போ ஃபோன் எடுத்தாலே வந்து யாராவது எனக்கு ரீல் அனுப்புகிறாங்க, இந்த ரீலை பாரு, அந்த ரீலை பாரு, அந்த ரீலை பாரு அப்படின்னு. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் மாஸ்டர் அண்ட் மாஸ்டருக்கு அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம கன்சீவ் பண்ண பூபதி மாஸ்டர். தேங்க்யூ பூபதி மாஸ்டர். நிரஞ்சன் சொல்லவே வேண்டாம். சாங்கை வந்து